இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் பாடல் பாடினோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் இருந்தார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதார். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தடுத்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதும் விருதார். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கைகளில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார நொடியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். இன்றைக்கு எல்லாரும் அமைதியாக இருக்கணும். இன்றைக்கு எல்வின் காப்ரேல் 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் பிறந்த நாள் ஆரம்பிக்கிறது. எனவே அவருக்கென்று அவருடைய உறவினர்களாகிய நாம் யாவரும் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நாம் பிரயாசத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது அந்த எல்வின் காப்ரேல் என்பவர் அவருடைய விருப்பப்படி அல்ல, நம்முடைய விருப்பப்படி அல்ல, அது கர்த்தருடைய சித்தம் என்பதை இங்கே சங்கீதத்தில் நாம் வாசிக்க கேட்டால், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர்கள் விருப்பப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளை அல்ல, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளை. எனவே அந்த பிள்ளைக்கென்று பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் யாவரும் நம்முடைய அன்பின் புத்தகங்களை பிள்ளைக்கு கொடுத்து அவரை அரவணைத்து அவரை சந்தோஷிக்கும் வகையில் நாம் கூடி வந்திருக்கும் போது இந்த கேக்கை வெட்டி நாம் யாவரும் அதை பெற்றுக்கொண்டு அதை நாம் புசிக்கும் போது அவரும் அந்த சந்தோஷத்தில் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்துவோம். எனவே அதை இப்பொழுது அவர் மூலமாக வெட்டும்படி நானும் ஜபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நீ சொன்னீர். அதற்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, இந்த மேலான பாக்கியமாய் நீர் கொடுத்த எல்வின் காப்ரேல் என்கிற ஆண் மகனுக்காய் நாம் நன்றி படைக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கனியை நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வளர்த்த ஆளாக்க நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளையின் ஒளிமயமான எதிர்காலங்களை பிள்ளை காணும்படி உதவி செய்யுங்க. நீண்ட ஆயுளை தாங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்க. அவருடைய தாத்தா ஆயா அவர்களையும் ஆசீர்வதிங்க. உறவினர்களை ஆசீர்வதிங்க. மாமா அத்தை மற்றும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமாண்டவரே, உங்களுடைய சித்தம் அவர்கள் பாக்கியமாக இருந்து வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கென்று நீர் எப்பொழுதும் உதவி ஒத்தாசையாக அரவணைப்போடு அவர்களை வளர்த்த ஆளாக உம்மிடத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்யப்போகிற உங்கள் மற்ற கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாளில் கூடி வந்திருக்கிற நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இதை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் அடித்த வகையிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் முகத்தை உங்கள் பிரகாசிக்கப்பட்ட உங்கள் திருப்தியா இருக்க கிடவர். கர்த்தர் முகத்தை உங்கள்
பேக்ல திருப்பு. என்ன ஆயிடுச்சு கேக் கட் பண்ணுவாங்க. கேக் யார் கேக் யார்